முஸ்லிம்கள்ல கலர் தொட்டியில மீன் வளர்க்கலாமா? மார்க்கத்தில் அனுமதி இருக்குல்ல? கலர் தொட்டிகள்ல, கண்ணாடி தொட்டிகள்ல மீன் வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது கற்பனையே செய்ய முடியாதீங்க, அங்க தண்ணிக்கே பஞ்சம், அங்க போய்கிட்டு கண்ணாடி தொட்டில மீன் வளர்க்கிற மாதிரியான ஒரு அம்சம் எல்லாம் இருந்திருக்காது. அப்படி இல்லாட்டா கூட இது கூடுமா கூடாதான்னு முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அதாவது மீனும் நீங்க பார்க்க கூடாது, உயிரினம். ஒரு உயிரினத்தை வளர்ப்பது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது? அதாவது ஆட்டுக்கு சொல்றது, மாட்டுக்கு சொல்றது, எல்லாத்துக்கும் பொருந்தும். உயிரினம் பறவைக்கு சொல்றது, அது மீனுக்கு வச்சுக்கிற வேண்டியதுதான். அப்ப மீன் வளர்ப்பது இல்லாட்டாலும் வேற மாதிரி செல்ல பிராணிகளாக வளர்க்கக்கூடிய விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாள் தெருவுல ஒரு பையன் விளையாண்டுட்டு இருக்கான். அந்த பையன் என்னன்னு கேட்டா, எப்ப பார்த்தாலும் ஒரு சிட்டுக்குருவி இருக்குல்ல, சிட்டுக்குருவியை வச்சு வளர்க்கறது, அந்த விளையாடுறது அவருடைய பழக்கம். ஒரு சிட்டுக்குருவியை புள்ள மாதிரி வச்சிருக்கு, அணிப்புள்ளை வச்சுக்கலாம் தெரியுவாங்க. அந்த மாதிரி சிட்டுக்குருவியை பழகி வச்சுக்கிட்டு அதை வச்சு விளையாண்டுகிட்டு அந்த பையன் இருக்கிறார். அந்த சிட்டுக்குருவி செத்து போச்சு ஒரு நாள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த பையன் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, யா அபா உமைர் மாஃபால நுகைர்னு கேட்கறாங்க. என்னப்பா அபு உமைர், அந்த ஒரு சிட்டுக்குருவி வளர்த்துக்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஒரு குழந்தை, சின்ன பையன் சிட்டுக்குருவியை வளர்க்கறான், சிட்டுக்குருவியை சுதந்திரமா விட்டுற வேண்டியதானே அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்காம, நீ எப்பவும் வச்சு விளையாடிக்கிட்டு ஒரு சிட்டுக்குருவி வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தீங்க, அது என்ன ஆச்சு, என்னோட செத்து போச்சுங்கிறாங்க எல்லாரும் கூட இருந்த பையனோடலாம். அப்ப சின்ன பசங்க இந்த மாதிரி சிட்டுக்குருவி வச்சு விளையாண்டுகிட்டு இருக்க ரசூலுல்லாஹ் கண்டிக்கணும்னு என்ன அர்த்தம் விளங்குது? ஒரு உயிர் பிராணியை வச்சு அதுக்கு தீனி போட்டு வளர்க்கிறது, செல்லமா வளர்க்கிறது என்ன இல்ல, தப்பு இல்ல அப்படின்னு வருது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்மணி ஒரு பூனையின் காரணமாக நரகத்திற்கு போனால், இன்னொரு பெண்மணி ஒரு நாயின் காரணமாக அவ சொர்க்கத்துக்கு போனால் அப்படிங்கிறாங்க முந்தைய சமுதாயத்தில். அது என்னன்னு விளக்கும் பொழுது, ஒரு பெண்மணி ஒரு பூனையை வளர்த்தால், பூனையை வளர்த்து அதை எப்போதும் கட்டியே போட்டு விடுவாள், அதை மேயும் விடமாட்டா, அவள் உணவு கொடுக்க மாட்டா, பட்டினியா போட்டு அதை சாவடிச்சா, அதனால அவள் இந்த ஒரு ஜீவகாருண்யத்துக்கு மாற்றமா நடந்ததுனால அவ நரகவாசி ஆகிவிட்டாள். இன்னொரு பெண்மணி என்ன செஞ்சாள்னு கேட்டா, அவ வெளியே போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிணத்துக்கு அருகில ஒரு நாய் தாகத்தினால நாக்க தொங்க போட்டுக்கொண்டு ரொம்ப ஒரு துடித்து கொண்டிருந்தது. அந்த கிணத்துல தண்ணி எடுத்து குடிக்க முடியல, நாய்க்கு முடியாது தானே. உடனே என்ன செய்யறாரு, தன்னுடைய ஆடைய, அந்த மேலாடையை எடுத்து அதை தண்ணியில போட்டு, இந்த காலில் அணிவாங்கல்ல சாக்ஸ், தோல்ல இருக்கு அந்த காலத்துல கால் சாக்ஸ், அதை கட்டி அதை தண்ணிக்குள்ள இறக்கி அந்த தண்ணியை எடுத்து இந்த நாய்க்கு என்ன செஞ்சா, அந்த குடிக்கிறது கொடுத்தா. அதனால நாயுடைய தாகம் தீர்ந்துச்சு. ஒரு நாய்க்கு இது மாதிரி செஞ்ச காரணத்தினால அல்லாஹ் நன்றி செலுத்தி அவளை மன்னிச்சு அவளை சொர்க்கவாசி ஆக்கிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகார்ல முஸ்லிம் எல்லாம் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதுல நமக்கு என்ன விளங்குறது, ஒரு பூனையை வளர்த்தத ரசூலுல்லாஹ் கண்டிக்கல. இவள் ஒண்ணு வளர்க்கிறான்னா ஒழுங்கா தீனி போடணும், தானும் தீனி போடவில்லை, அது வெளியே போய் சாப்பிடவும் விடவில்லை என்கிற காரணத்திற்காகத்தான் என்ன செஞ்சாங்க, நரகவாசியா போனாலும் இருக்கிறது. அப்ப அதுவே தானா தீனி போட்டோம்னு சொன்னா தப்பு கிடையாது. அதே மாதிரி பூனையை சஹாபாக்கள் நிறைய பேர் வளர்த்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் பூனைங்கிறது ஒரு பிராணி தானே, அதை வளர்த்திருக்கிறாங்க. அபூ ஹுரைராவு கூட அதான் அவருக்கு பேர் கூட காரணம். அபூ ஹுரைராண்ட பூனைக்குட்டிங்க. அபூ ஹுரைரான்னு ஒரு சஹாபி கேள்விப்படுறீங்கல்ல, அந்த சஹாபியுடைய பேர் அபூ ஹுரைரான் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, பூனைக்குட்டியின் தந்தை. அபூ ஹுரைரான் என்னது, பூனைக்குட்டியின் தந்தை. எப்ப பார்த்தாலும் பூனைக்குட்டி வச்சு தெரியறதுனால அவருக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, பூனைக்குட்டியின் தந்தைன்னு பேர் வச்சுட்டாங்க. அவருக்கு சொந்த பேர் அது இல்ல, அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான் அவருடைய பேரு, அது மக்களுக்கே தெரியாது. ஆனா என்ன பேர் அவர் பேராகி போச்சு, பூனைக்குட்டியின் தந்தைங்கிற, பூனைக்குட்டி வாப்பான்னு பேரா போச்சு. அபூ ஹுரைரான் அதான் அர்த்தம். அப்ப சின்ன பூனைக்குட்டி வளர்த்ததுனால அவருக்கு அந்த மாதிரி பேரு. அவ வளர்க்க போய் தானே அப்படி பண்றாங்க. அதே மாதிரி அபூ கத்தாதாங்கிற ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, ஒழு செய்யறதுக்கு தண்ணி இருக்கும் பொழுது அதுல பூனை வாயை விட்டுருச்சு. அதுல போய் ஒழு செய்ய போகும்போது என்ன செய்ய, அந்த அம்மா ஒழு செய்ய போகும்போது கேட்கறாங்க, பூனை வாயை விட்டுருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பூனைகள்லாம் வீட்டை சுத்தி வரக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் தானே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த சஹாபி பதில் சொல்றாரு. அப்ப பூனையை வளர்க்கலாம்னு விளங்குதா இல்லையா, பூனையை வளர்க்கலாம், குருவியை வளர்க்கலாம் என்று சொன்னால் மீனை வளர்த்துட்டு போங்க. அது பட்டின போட்டு சாவடிக்க கூடாது. மீனை நீங்க வளர்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவையோ, மீனுங்கிற வகையில் அதுக்கு என்னென்னலாம் தேவை இருக்குது அதெல்லாம் ஒழுங்கா கொடுங்க. குருவியை வளர்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் கொடுங்க.
அதனுடைய பசி போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில ஓரளவுக்கு ஒரு இறுக்கி கட்டி வச்சிடாம ஓரளவுக்கு சுதந்திரமா பறக்கிறதுக்கு ஏற்றவாறு அதை ஒரு விசாலமான ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்தோமே ஆனால் தாராளமா என்ன செய்யலாம், எந்த வளர்ப்பு பிராணியும் வளர்க்கலாம். நமக்கு எதுக்கு தடை இருக்குது? நாய்க்கு தான் தடை இருக்குது. நாயை வளர்க்குறது அது கூட தடை, முழு தடை கிடையாது. வேட்டைக்கு நாயை வளர்க்கலாம். நம்ம வேட்டையாட போறோம்னு வைங்களேன், நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்தா கரெக்டா வேட்டையாடிடும், கரெக்டா பிடிச்சிட்டு வந்துடும், கடிக்காம கொண்டு வந்துடும். ஒரு பறவையை, புறாவை, முயலை, மானை பிடிச்சிட்டு வர சொன்னோம்னா போய் கழுத்துல கவ்வி கொண்டு வந்துடும், பல்லு கூட படாது. அது ட்ரைனிங் கொடுக்கணும். எல்லா நாயும் இப்படி படாது. நம்ம வீட்டு நாய் தின்ட்டு வந்துடும். அதுக்கு வேட்டைக்குன்னு ட்ரைனிங் கொடுக்கணும். விளங்குதா? அல்லாவே குர்ஆன்ல அனுமதிக்கிறான். ஒமா அல்லம்து மினல் ஜவாரிஹி முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்